Namaste friends, welcome to VMD Vedasalai. Today's our topic regarding Ganesha Chaturthi. இன்னைக்கு நம்ம கணேஷ் சதுர்த்தியை பற்றி சில சென்டென்சஸ் பார்க்கலாம். இதன் மூலமாக நம்முடைய ஹிந்தி ஃப்ளூயன்சியையும் ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். கணேஷ் சதுர்த்தி a festival of joy. கணேஷ் சதுர்த்தி உற்சவ் और उमंग. கணேஷ் சதுர்த்தினா நம்ம எல்லாருக்கும் தெரியும் கணேஷ் செலிப்ரேஷன். உற்சவ் और उमंग மீன்ஸ் உற்சவ்னா திருவிழா, और उमंग அப்படின்னா சந்தோஷம். கணேஷ் சதுர்த்தி ரிகார்டிங்காக சம் சென்டென்சஸ் பார்க்கலாம். இந்த சென்டென்ஸ் எல்லாமே ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்க போது இதில் ராமும் அர்ஜுனும் கான்வர்சேஷன் பண்ண போகிறாங்க. ராம், ஹே, இஸ் யுவர் ஃபேமிலி செலிப்ரேட்டிங் கணேஷ் சதுர்த்தி திஸ் இயர்? இந்த சென்டென்ஸை நம்ம ஹிந்தியில் பார்க்கலாம். அரே, அரேனா நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம் இல்லையா, ஹே அந்த மாதிரி பேசுவோம் இல்லையா, எக்ஸைட்மெண்ட்டாக அந்த மாதிரி பேசும்போது ஹிந்தியில் அரே, क्या इस साल तुम्हारा परिवार கணேஷ் சதுர்த்தி மனா ரஹா ஹை? எப்போவுமே நம்ம ஹிந்தியில் கொஷின் கேட்கும்போது ஸ்டார்டிங்கில் கொஷின் டேக் பயன்படுத்துவோம், கியா அந்த மாதிரி பயன்படுத்துவோம். இங்கிலீஷில் நம்ம எப்படி ஈஸியோ பயன்படுத்துகிறோம், இஸ் யுவர் ஃபேமிலி செலிப்ரேட்டிங் கணேஷ் சதுர்த்தி திஸ்? அதே மாதிரி ஹிந்தியில் கியா அப்ளை பண்ணுறோம். அரே கியா இஸ் சால், இந்த வருடம், இஸ் சால், இஸ்னா இந்த, ஷால்னா வருடம், துமாரா பரிவார் உன்னுடைய ஃபேமிலியில் கணேச சதுர்த்தி விநாயக சதுர்த்தி மனா ரஹா ஹை அப்படின்னா செலிப்ரேட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அரே கியா இஸ் சால் துமாரா பரிவார் கணேஷ் சதுர்த்தி மனா ரஹா ஹை? இந்த வருஷம் உங்களோட ஃபேமிலியில் கணேஷ் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுறீங்களா அந்த மாதிரி ராம் கேட்குறாங்க. இப்போது அர்ஜுன் ஆன்சர் பண்ணுறாங்க அவங்களோட கொஷினுக்கு. எஸ் வி ஆர், ஆமாம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்ற மீனிங் தான் எஸ் வி ஆர் அதை மென்ஷன் பண்ணுது. வி ஆர் பிரிங்கிங் ஹோம் எ ஸ்மால் கணேஷ் ஐடல், மை மாம் இஸ் ஸோ எக்ஸைட்டட். சின்ன கணேசரோட சிலையை நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கொண்டு வருகிறோம் அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். மை மாம் இஸ் ஸோ எக்ஸைட்டட், எங்கள் அம்மா ரொம்பவே உற்சாகமாக இருப்பாங்க. அதுக்கு ஹிந்தியில் பார்க்கலாம். பில்குல், பில்குல்னா நம்ம பார்த்தோம்ல இங்கிலீஷில் எஸ் வி ஆர் அப்படின்னா ஆமாம் கண்டிப்பாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. பில்குல்னா முக்கியமாக கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி வரும். ஹம் घर में एक छोटी गणेशा मूर्ति ला रहे हैं. हम நாங்கள் घर में வீட்டில் ஏக் ஒரு சோட்டி கணேசா சின்ன கணேசனுடைய மூர்த்தினா சிலை, கணேசா மூர்த்தி லா ரஹே ஹே கொண்டு வருகிறோம். மேரி மா பகுத் உற்சாகித் ஹை. மேரி மா என்னுடைய அம்மா, மேரினா என்னுடைய, மானா அம்மா, பகுத் மிகவும், உற்சாகித் ஹை உற்சாகமாக இருக்கின்றார். உற்சாகித் ஹை அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸ். உற்சாகித் ஹை அப்படின்னா உற்சாகமாக ஆனந்தமாக இருக்கின்றார் அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். பில்குல் ஆமாம் கண்டிப்பாக. ஹம் घर में एक छोटी गणेश मूर्ति ला रहे हैं. நாங்கள் எங்கள் வீட்டுக்கு சின்ன கணேச சிலை எடுத்துகிட்டு வரோம். மேரி மா பகுத் உற்சாகித் ஹை, என்னோட அம்மா ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. பில்குல் ஹம் घर में एक छोटी गणेश मूर्ति ला रहे हैं. मेरी माँ बहुत उत्साहित है. मेरी माँ बहुत उत्साहित है. राम, that's great. My family always goes to the big public pandal. I love seeing all the different Ganesha idols. ரொம்பவே நல்லாயிருக்கும். தட்ஸ் கிரேட்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மை ஃபேமிலி என்னோட ஃபேமிலி ஆல்வேஸ் எப்பொழுதும் கோஸ் டு த பிக் பப்ளிக் பேண்டல்ஸ், பிக் பப்ளிக் பேண்டலுக்கு போவாங்க. பிக் பப்ளிக் பேண்டல்னால் எல்லா கணேச ஐடலும் எடுத்துகிட்டு போய் அசம்பிள் பண்ணுற பிளேசஸ் தான் அந்த பப்ளிக் பேண்டல். ஐ லவ் சீயிங் ஆல் த டிஃப்ரெண்ட் கணேசா ஐடல்ஸ். எனக்கு அங்கே உள்ள எல்லா கணேச ஐடல்ஸும் பார்க்கும்போது ரொம்பவே லவ்லியாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராம் சொல்கிறாங்க பகுத் பட்டியா, பகுத் பட்டியானா ரொம்பவே சிறப்பாக இருக்கும். मेरा परिवार हमेशा बड़े सार्वजनिक पंडाल में जाता है. मुझे अलग अलग गणेश मूर्तियाँ देखना बहुत पसंद है.
மேரா பரிவார் என்னுடைய ஃபேமிலி ஹமேசா எப்பொழுதும் படே சர்வஜனிக்னா எல்லா பீப்புளும் அசம்பிள் ஆகிற அந்த பண்டாலுக்கு போவாங்க. பண்டால் அப்படிங்கிறது நம்ம எல்லா கணேச சிலையும் அசம்பிள் பண்ணுற அந்த பிளேசஸ் தான் பண்டால். பண்டால் மே ஜாத்தா ஹை அந்த பண்டாலுக்கு போகிறார்கள். முझे अलग अलग गणेशा मूर्तियाँ देखना बहुत पसंद है. मुझे எனக்கு अलग 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 अलगனா different types of different kinds of गणेशा मूर्तियाँ different kinds of கணேசனுடைய சிலைகள் தேக்குனா பார்ப்பதில் பகுத் பசந்த் ஹே ரொம்ப சந்தோஷம். பலவிதமான கணேச சிலைகள் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ராம். बहुत बढ़िया मेरा परिवार हमेशा बड़े सार्वजनिक पंडाल में जाता है. मुझे अलग अलग गणेश मूर्तियाँ देखना बहुत पसंद है. ரொம்ப நல்லா இருக்கும். என்னோட ஃபேமிலியில் எப்போவுமே எல்லா பீப்புளும் அசம்பிள் ஆகிற பண்டாலுக்கு போவாங்க. அங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கணேச சிலையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடைய ராம். நெக்ஸ்ட்டு அர்ஜுன் என்ன சொல்கிறாங்க சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ நோ ரைட் எனக்கும் தெரியும். த மோதக் ஆர் மை ஃபேவரட் பாட் தோ மை மாம் மேக்ஸ் ஸோ மெனி கைண்ட்ஸ். ஐ நோ எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும். ராம் சொன்னாங்க இல்லையா அந்த விசேஷம் எனக்கு பிடிக்கும்னு, அதே மாதிரி அர்ஜுன் சொல்கிறாங்க எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும். த மோதக் ஆர் மை ஃபேவரட் பாட் மோதகம் அந்த இனிப்பு சுவையான ஒரு பண்டம் இருக்கும் இல்லையா அந்த மோதகமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தோ இருந்தாலும் மை மாம் மேக் ஸோ மெனி கைண்ட்ஸ் என்னோட அம்மா நிறைய வெரைட்டிஸ் செய்வாங்க. மை மாம் மேக் ஸோ மெனி கைண்ட்ஸ் என்னோட மாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோதகம்லாம் செய்வாங்க அப்படின்ற மீனிங் தான் இந்த சென்டென்ஸு. இப்போது ஹிந்தியில் பார்க்கலாம். முझे पता है ஆமாம் எனக்கும் தெரியும் எனக்கும் இது ரொம்ப பிடிக்கும் அந்த விசேஷம் அப்படிங்கிற மாதிரி வரும். லேக்கின் मुझे मोदक सबसे ज़्यादा पसंद है. லேக்கின் ஆனால் मुझे எனக்கு மோதக்னா அந்த இனிப்பு பண்டம் சப்சே ஜியாதா பசந்த் ஹே சப்சேனா ரொம்பவே எல்லாத்த விட ஜியாதா அதிகமாக பசந்த் ஹே பிடிக்கும். எல்லா இனிப்பு பண்டத்தை விட எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். मेरी माँ कई तरह के मोदक बनाती हैं. मेरी माँ என்னுடைய அம்மா மேரினா என்னுடைய மானா அம்மா கை தரகு கையினா பல தரகுனா விதமான டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கை தரகு பல விதமான கை தரகு கே மோதக்கு பல விதங்களை உடைய கேனா அந்த உடைய மோதகம் இனிப்பு பண்டம் பனாத்தி ஹே செய்கிறார்கள் பலவிதமான இனிப்பு பண்டம் செய்வார்கள். மோதகத்திலேயே பலவிதமாக இருக்கும் இல்லையா அந்த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் தான் அவங்க சொல்கிறாங்க. मुझे पता है लेकिन मुझे मोदक सबसे ज़्यादा पसंद है. எனக்கு தெரியும் ஆனால் இது எல்லாத்த விட எனக்கு மோதகம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபெஸ்டிவல் ஒரு பக்கம் இருந்தாலும் மோதகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேரி அம்மா கை தரகுக்கே மோதக் பனாத்தி ஹே என்னுடைய அம்மா பலவிதமான மோதகம் செய்கிறார்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்முடைய அர்ஜுன். நெக்ஸ்ட்டு ராம் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். மீ டூ எனக்கும் இப்போது அர்ஜுன் சொன்னாங்க எனக்கு மோதகம் பிடிக்கணும். அதுக்கு ராம் சொல்கிறாங்க எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி மீ டூ. டு யூ நோ வாட் இஸ் த விசர்ஜன் இஸ்? டு யூ நோ வாட் இஸ் த விசர்ஜன் இஸ்? உனக்கு தெரியுமா விசர்ஜன்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதை நம்ம ஹிந்தியில் பார்க்கலாம். முசேபி எனக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறது தான் முசேபி எனக்கும் நானும் அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். கே தும்ஹே பத்தா ஹே உனக்கு தெரியுமா கே தும்ஹே பத்தா ஹே அப்படின்னா எப்போவுமே நம்ம கொஸ்டின் கேட்கும்போது ஸ்டார்டிங்கில் கொஸ்டின் டேக் ஸ்டார்ட் பண்ணுவோம். கே தும்ஹே பத்தா ஹே அப்படின்னா உனக்கு தெரியுமா. விசர்ஜன் கிஸ் தின் ஹே விசர்ஜன் எந்த நாள் நடக்க போகுது. விசர்ஜன்னா என்ன நம்ம கணேச மூர்த்தியை எல்லா செலப்ரேஷனும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 10th டே 7th டே 9th டே அப்போது நம்ம கடலில் போய் கணேச மூர்த்தியை கரைப்போம். அந்த ஃபெஸ்டிவல் தான் விசர்ஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. क्या तुम्हें पता है विसर्जन किस दिन है உனக்கு தெரியுமா விசர்ஜன் எப்போப்பா அப்படின்னு கேட்குறாங்க நம்முடைய ராம். அதுக்கு அர்ஜுன் என்ன ஆன்சர் பண்ணுறாங்க பார்க்கலாம். ஐ திங்க்
it's on the 10th day. ஐ திங்க் இட்ஸ் ஆன் த 10th டே. நான் நினைக்கிறேன் இது 10th டேவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. த ப்ராசஸன் இஸ் ஆல்வேஸ் ஸோ லைவ்லி வித் மியூசிக் அண்ட் டான்ஸிங். த ப்ராசஸன் அப்படின்னா அந்த ஊர்வலம் ஆல்வேஸ் எப்பொழுதும் ஸோ லைவ்லி, ரொம்ப லைவ்லியாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அது அந்த ப்ரெசண்ட்டில் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா? ஊர்வலமாக போகும்போது ப்ராசஸன்னா ஊர்வலமாக போகும்போது எப்போவுமே ரொம்ப நல்லாயிருக்கும், லைவ்லியாக இருக்கும். வித் மியூசிக் அண்ட் டான்ஸிங், மியூசிக்கோட டான்ஸோட நம்ம போகும்போது கணேசமூர்த்தியை எடுத்துட்டு ரொம்பவே அந்த காட்சி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா? அதை தான் இப்போது மென்ஷன் பண்ணுறாங்க. ஹிந்தியில் பார்க்கலாம். முझे लगता है कि यह 10वें दिन है. मुझे लगता है அப்படின்னா நம்ம இதில் சொன்னோம் இல்லையா? ஐ திங்க் அப்படின்னா நான் நினைக்கிறேன். முझे लगता है எனக்கு படுது, எனக்கு மனசில் படுது, நான் நினைக்கிறேன். கி அதாவது எக் 10वें दिन है, இது 10th டேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். கணேசமூர்த்தியை எடுத்துகிட்டு போய் கரைக்கிறது 10th டேவாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. जुलूस हमेशा बहुत जीवंत होता है जिसमें संगीत और नृत्य होता है. जुलूस हमेशा, ஜுலூஸ்னா ஊர்வலம், ஊர்வலம் ஹமேஷா எப்பொழுதும், பகுத் ஜீவாந்த் ஹோத்தாக ரொம்பவே ரம்யமாக இருக்கும். ஜீவாந்த் அப்படின்னா அந்த ப்ரெசண்ட்டில் அந்த கணேசமூர்த்தி எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே ரம்யமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ணுது இந்த ஜீவாந்த். ஜிஸ்மே அதில் அந்த ஊர்வலத்தில் சங்கீத் और நிறுத்திய होता है, சங்கீதமும் நடனமும் கலைகளும் அடங்கி இருக்கும்போது இன்னுமே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற பாயிண்ட்டை தான் மென்ஷன் பண்ணுது இந்த பாயிண்ட். ஜிஸ்மே சங்கீத் और நிறுத்திய होता है, அதில் சங்கீதமும் நடனமும் அந்த ஊர்வலத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. मुझे लगता है कि 10वें दिन है. जुलूस हमेशा बहुत जीवंत होता है जिसमें संगीत और नृत्य होता है. जुलूस हमेशा बहुत जीवंत होता है जिसमें संगीत और नृत्य होता है. नेक्स्ट நம்ம ராம் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். It's a fun way to say goodbye to Ganapati Papa. I will see you there. I will see you there. ஆமாம், இது ரொம்பவே ஒரு நல்ல வேடிக்கையான ஃபன்னான ஒரு வேயாக இருக்கும் கணபதி பாப்பாவை நம்ம சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ வில் சி யூ த, நான் வந்து உன்னை அங்கே பார்க்குறேன், அந்த பேண்டலில் பார்க்குறேன். எல்லா கணபதி சிலையும் அசம்பிள் பண்ணுவாங்களே அந்த பேண்டலில் நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஹிந்தி சென்டென்ஸ் பார்க்கலாம். गणपति पापा को अलविदा कहने का यह एक मज़ेदार तरीका है, वहाँ मिलते हैं. ஆமாம், கணபதி பாப்பாக்கோ, கணபதி மூர்த்தியை, பாப்பானா இந்த இடத்துல மூர்த்தி சிலை அந்த மாதிரி வரும். கணபதி பாப்பாக்கோ அல்விதா கர்னே கேலியே, அவரை வழி அனுப்புறதுக்கு ஏக்கு மசேதார் தரீகே, இது ஒரு ஆனந்தமான வழி. வஹா மில்தேஹே, நான் உன்னை அங்கே பார்க்குறேன், அந்த வழி அனுப்பக்கூடிய அந்த இடத்துல நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணுறாங்க. It's a fun way to say goodbye to Ganapati Papa. I will see you there. I will see you there. गणपति पापा को अलविदा कहने का यह एक मज़ेदार तरीका है, वहाँ मिलते हैं, वहाँ मिलते हैं. இப்போ நம்ம கணேஷ் சதுர்த்தி செலிப்ரேஷனை ஹிந்தியில் விஷ் பண்ணலாம். आप सभी को गणेश चतुर्थी की हार्दिक शुभकामनाएं. आप सभी को गणेश चतुर्थी की हार्दिक शुभकामनाएं. आप सभी को உங்கள் எல்லாருக்கும், ஆப் உங்கள், சபி கோ எல்லாருக்கும், கணேச சதுர்த்திக்கு கணேஷ் சதுர்த்திக்கான ஹார்திக் மனமார்ந்த இதயபூர்வமான சுபகாமனாயே வாழ்த்துக்கள். ஹார்ட்ஃபெல்ட் விஷஸ் ஃபார் கணேஷ் சதுர்த்தி டு ஆல் ஆஃப் யூ. ஹார்ட்ஃபெல்ட் விஷஸ் ஃபார் கணேஷ் சதுர்த்தி டு ஆல் ஆஃப் யூ. ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெஃபினட்டாக ஹிந்தி ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் ஆகிடும். இன்றைக்கி பார்த்த இந்த கணேச சதுர்த்தி செலிப்ரேஷன் ஒரு உண்மையான செலிப்ரேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரியே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களோட வேல்யூபிள் வேர்ட்ஸை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட எல்லா டவுட்ஸுக்கும் நான் பெஸ்ட்டு கைடன்ஸாக இருப்பேன். தன்யவாத் ஃப்ரெண்ட்ஸ்.